பாருங்க நாங்க ட்ரை பண்றதுக்கு ஒரு கிளாத் வாங்கி கொடுத்துருக்கோம், நீங்க பழகுறதுக்கு ஒரு கிளாத், ப்ளவுஸ் முடிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு ஜாஸ்மின் கிளாத் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். அது மாதிரி ஹேண்ட் எம்ப்ராய்டிங் இல்லாம இது ஆரி ஒர்க் பழக முடியாதுன்றதுனால அதுக்கு ஒயிட் கிளாத் ஒன்று வாங்கி கொடுத்துருக்கேன், ஒரு 1/2 மீட்டர். என்னதான் இருந்தாலுமே இப்போ ரெடிமேட் கார்மெண்ட்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் மேலே வந்து எம்ப்ராய்டிங் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். ஆரி ஒர்க் வந்து நம்ம வெட்டுறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி வரைஞ்சி ஆரி ஒர்க் பண்ணணும். பட் ஹேண்ட் எம்ப்ராய்டிங் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பியூட்டி பார்த்தீங்கன்னா, ஃபினிஷ் பண்ண கார்மெண்ட்ஸ்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ராவாக ஒரு அளவு கொடுக்க முடியும். அதுக்காக தான் ஹேண்ட் எம்ப்ராய்டிங்க்கும் நான் திங்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன்ப்பா. ஹேண்ட் எம்ப்ராய்டிங் ஒரு 20-30 டிசைனில் பேஸ் ரன்னிங்கு, டிசைன், இந்த மாதிரி செயின், டாப்பூர் ஒர்க்கு, ஃபில்லிங் ஸ்டிச் கொஞ்சம், டெக்கரேட்டிவ் ஸ்டிச்சஸ் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா? அதனால அதை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுக்காக இதை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் டெய்லி எங்கேயோ வெளியில் போய் வேலை பார்க்க முடியாது இல்லையா? அதுக்காக வீட்டில் இருந்தாலும் அட்லீஸ்ட் இந்த ஆரி ஒர்க் இந்த மாதிரி போட்டால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம இதை பண்ணுறோம். நல்லபடியாக இதை யூட்டிலைஸ் பண்ணி உங்களோட வாழ்வாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சும்மா பேர் மட்டும் சொல்லுங்கள், உங்கள் பேர் அப்படியே பண்ணுங்க சார். முனீஸ்வரன். இங்கே வந்தால் கற்றுக்கிட்டாங்க. சரி சரி, இதுதான் கேட்குறேன். இந்த மாதிரி ஸ்கில்ல தான் நம்ம எதிர்பார்க்குறோம். இப்படி போட்டால் தானே அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் இருக்கு இல்லையா? வெரி குட். கொஞ்சம் கேப் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அவனா பண்ண சொல்லி கொடுப்போம், வீட்டில் வைத்து இன்னுமே நல்லா பண்ணிடலாம். நாங்கள் எத்தனை நாளாக வரதுக்கு ட்ரை பண்ணுறோம்னு கேளுங்க. அவங்க முனீஸ்வரி அவங்ககிட்ட கேளுங்க. எப்போ கேட்டாலும் உங்களுக்கு ஏதோ ஃபெஸ்டிவல்ன்றாங்க, 10 நாள் இருக்கேன், ஒவ்வொரு இடத்துலையா கொடுத்துட்டு உங்களுக்கு மட்டும்தான் பெஸ்ட். யாரும் ஒரு மாதம் கிளாஸுக்கு ஏதோ 10 நாள் அதுக்கெல்லாம் எல்லாம் சாப்பாடு போடுவாங்க. யாராவது ஒருத்தர் ஃபீட்பேக் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இருங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க. 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துட்டேன் அப்படிம்பாங்க. அது மாதிரி நான் இருக்கிறதுக்கு அவங்களும் இங்கே சொல்லி தருவாங்க. சொன்ன விஷயத்துல டக்குனு புரியுற மாதிரி சொல்லி தராங்க. அவசியமாக பார்த்த உடனே புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லி தராங்க. எனக்கு வந்து பேசிக் தையல் எதுவுமே தெரியாது. ஊசியில் நூல் பொறுத்தெல்லாம் ஃபஸ்ட்டு நான் பழகினேன். நம்ம எடுத்து தைக்க போகிறோம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் இன்னைக்கு நான் 4 சுடிதார் எனக்கே நான் தைச்சிருக்கேன். தீபாவளிக்கு, நியூ இயருக்கு அக்கா சொல்லி கொடுத்ததை நான் தைச்சு தான் போட்டுருந்தேன். வீட்டில் மிஷின் கிடையாது, இங்கேயே தான் தைச்சேன். இதெல்லாம் அப்படி சக்ஸஸ் ஸ்டோரி மாதிரி நீங்கள் குரூப்பில் போட்டு விடுங்க, எங்களுக்கு அப்போ தானே தெரியும். அடுத்து என்ன பிளான் வச்சுருக்கீங்க, என்ன பழகலான்னு? ஆரியை ட்ரை பண்ணலாம், சுடிதாரும் போய்க்கோங்க. என்ன ப்ளவுஸு அப்படிங்களா? ப்ளவுஸில் வந்து மாடல் தைச்சா எவ்வளோ காசு, ப்ளைன்லாம் தைச்சு கொடுத்தா எவ்வளோ காசு, லைனிங்னா எவ்வளோ காசு, லைனிங் இல்லாமல் எவ்வளவு, இதெல்லாம் ஒரு ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கிட்டே நீங்கள் தைச்சு கொடுக்குறதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவங்க 100 ரூபாய் வாங்கினாங்கன்னா நீங்கள் இப்போதைக்கு இனிஷியலாக 90 ரூபாய் வாங்குங்க. அவங்க 200 ரூபாய் லைனிங் வாங்கினாங்கன்னா 180 ரூபாய் வாங்குங்க. அப்போ தான் ஒரு 5 கஸ்டமர் கிடைப்பாங்க. அவங்கள தக்க வச்சுட்டு நல்லா நீங்கள் தைச்சு கொடுக்குறத பார்த்துட்டு அடுத்து அதே அமௌண்ட்டு நம்மளும் வாங்கிக்கலாம். சரிதானுங்களா? அதாவது இவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வர்றீங்க, 3 மாதமோ 6 மாதமோ எனக்கு தெரியல, செப்டம்பர்லேருந்து வர்றீங்கன்னு ஒரு கால்குலேட் சொல்கிறாங்கல்ல. அப்போ அவ்வளோ மணி நேரம் நம்ம முதலீடு பண்ணுறோம்னா அதனால நமக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும். நான் டெய்லி 2 மணி நேரம் வர்றேன் அப்படின்னா 3 மாதத்துக்கு எவ்வளோ ஹவர்ஸ்,
4 மணி நேரம் வரணும். எல்லாமே உங்களுக்கு இப்போ இவ்வளோ வசதியா இடம் கிடைச்சு ஒரு தரைத்தளத்துல இருக்கு, மாடியில ஏற கஷ்டம் இல்லை. ஸோ எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே இங்க இருக்கு. எனக்கு வந்து பார்த்த உடனே ஸ்ட்ரக்சரைஸ் பில்டிங் எல்லாமே ஓப்பன் வியூ நல்லா இருக்கு, ஸ்டாஃப் நல்லா இருக்காங்க. நீங்க இதை பயன்படுத்திக்கணும். உங்களுக்காக தான் இது வந்து அமைச்சிருக்காங்க. நீங்க வந்து அவங்க படிச்சிருக்காங்க, அவங்க இங்க இல்லைன்னா இன்னொரு இடத்துக்கு போய் அவங்க படிச்சிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும், அவங்ககிட்ட இருந்து விஷயத்த நம்ம தான் வாங்கி தெளிவடைக்கணும். இப்போ ஒரு 6 மாசம் கழிச்சு இதே டைம் அவங்க கொடுப்பாங்களா? அவங்களுக்கு முடியாது. ஏன்னா அடுத்த பேட்ச் எடுத்துக்குவாங்க இல்லையா? அப்போ உங்க டைம் அதுக்காக தான் கேட்டேன். அவரை கூட நான் கேள்வி கேட்டேன். என்னன்னா, ஏன்னா நான் வரும்போது வர்றீங்களே, முன்னாடி வந்தீங்களா பின்னாடி போனீங்களா, அது கேட்டதுக்கு காரணம் அதுதான். நம்மளோட டைமை நம்ம தான் கால்குலேட் பண்ணணும். 10 மணினா 9:30 நம்ம வரணும். அப்பதான் நம்ம ஆர்வமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அவங்க 10 மணிக்கு வர்றதுல தப்பு கிடையாது. நம்ம யார் வரணும் முன்னாடி? லேட்டா போறது நம்ம தான். அப்பதான் ஒரு ஆர்வமா இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி ஒண்ணு இங்க இருந்துட்டு இருக்கும் போதே இன்னொரு இடத்துல இன்னொரு பழகுறேன்னு போயிடக்கூடாது. ஒரு விஷயத்த முழுமையா கத்துக்கணும். கத்துக்கிட்டு அதுல நல்ல திறம்பட வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட தனித்திறமை அதுதான் ஃபீல் பண்ணி ஒரு இதை அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் வேணா இன்னொன்று ஆட்டிடியூட் போகலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரே இதுதான் கத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. அடுத்தடுத்த இதுக்கு நீங்க பேரலா இது ஓரியன்டா. இப்போ டெய்லரிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா டெய்லரிங் சம்பந்தப்பட்டதுல வேற என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க பார்க்கணும். அதை வேல்யூ ஆர்டர் பண்ணும்போது தானே நம்ம அதிகமா சம்பாதிக்க முடியும். இதுல என்னென்ன இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், டெய்லரிங்ல என்னென்ன வேலைப்பாடெல்லாம் செஞ்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. சரி, ஓகே. ஆரி ஒர்க் கொஞ்சம் டர்சல்ஸ் கட்டுறாங்க. ஓகே. வேற இது சம்பந்தமா உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. எது எதெல்லாம் சம்பாதிக்கலாம். நீங்க 4 கடையை பார்த்துருப்பீங்க, 4 டெய்லர் ஷாப் பார்த்துருப்பீங்க. அவங்க என்ன வேலை செஞ்சு எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அதெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? அதுக்காக கேட்குறேன். கொடுக்கு அப்போ அவ்வளவு வருது அவங்களுக்கு கஸ்டமைஸ் பண்றதுக்கு முடியல. அதனால அந்த கொக்கி விற்கிற வேலையை கூட ஹெல்ப் பண்றதெல்லாம் யார்கிட்ட கொடுக்குறாங்க? வெளியில கொடுக்குறாங்க. பாக்குறீங்கல்ல, அப்பதான் நம்ம பிளான் பண்ண முடியும். நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டது வந்து நிறைய இதை பாக்குறது மூலயமா தான் நம்ம கத்துக்க முடியும். எத்தனை பேர் இப்ப இந்த டெய்லரிங்க்கு வந்து மாடல் சுடிதாரு மாடல் ப்ளவுஸ் போட்டதுக்கு அப்புறம் யார் யார் வெளியில எப்படி மாடல் போடுறாங்கன்னு வாட்ச் பண்ணிருக்கீங்க? அப்பனா நீங்க உள்வாங்கிருக்கீங்கன்னு அர்த்தம். சும்மா அப்படி குதிரைக்கு கடைவாளம் கட்ட மாதிரி இப்படியே இருக்கக்கூடாது. நம்ம ஒரு தொழில் சார்ந்து உள்ள வந்துட்டோம்னா அதுக்கு மேல என்ன இருக்குன்றத வெளி உலகத்தை பார்த்து தான் நம்ம கத்துக்க முடியும். என்ன மாடல் பார்த்துருக்காங்க, அப்போ மாடல் இது கேட்கலாமா, இது எப்படி பேட்டர்ன் போடணும், இப்படிலாம் கேட்கணும். இன்விசிபிள் மாடல் என்ன, இல்லை ஓப்பன் பண்ணி தைக்கிறது என்ன, போட் நெக் என்ன, பேக் ஓப்பன் என்ன, அந்த மாதிரி நிறைய என்னென்ன கற்றுக்க முடியுமோ அதெல்லாம். அதாவது வெறும் ஜாக்கெட் தைச்சா 100 ரூபாய். இதே இது பிரின்சஸ் கட் தைச்சங்கன்னா எவ்வளோ காசு தெரியுமா? இங்கே எவ்வளோ வாங்குறாங்க தெரியுதா? பாருங்க, பிரின்சஸ் கட்டுக்கு எவ்வளவு. அப்போ ஏன் அதெல்லாம் நம்ம கற்றுக்க கூடாது? அதுக்காக சொல்லலை. எதில் அதில் வேலையே இருக்காது. பிரின்சஸ் கட்டில் ஒரு 5 minutes நீங்கள் அதுக்கு டைம் ஒதுக்கி அது எப்படி பேட்டர்ன் போடணும்னு மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டா போதும். எவ்வளோ காசு பாருங்க? 500 ரூபாய். ஒரு நாளைக்கு 2 ப்ளவுஸ் தைச்சா எவ்வளோ ஆச்சு? நம்ம வெயிலில் போய் கஷ்டப்பட்டு உழைக்க தேவையில்லை. புரியுதில்ல? அதனால சொல்கிறேன், நீங்கள் வெளியில் ஒவ்வொன்றையும் பாருங்க, வாட்ச் பண்ணுங்க. என்ன இப்போ அப்டேட் ஆகிருக்கு, இந்த டெய்லரிங்கில் என்ன அப்டேட்டடாக இருக்கு. நம்ம கீழே இருக்கக்கூடாது. அடுத்த லெவலுக்கு மேலே போகணும்னா சுற்றி முற்றி பார்க்கணும். காலேஜ் பிள்ளைங்கள்லாம் என்ன வேர் பண்ணுறாங்க, அவங்களாம் என்ன விரும்புகிறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட் ஆகிக்கணும். மாடல்ஸ் கொஞ்சம் நல்லா போயிட்டு பழகிக்கங்க. ப்ளவுஸை வந்து லைனிங் நல்லா பக்காவாக பண்ணிட்டீங்கன்னா அடுத்த மாடல் நெக்குக்கு போயிடணும். பேக்கில் டிசைன் வச்சு பண்ணுவாங்க இல்லையா, எக்ஸ்ட்ராவாக கிளாத் வச்சு, அந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் நீங்கள் பழகிக்கங்க. ஒரு டிசைன்ஸ் பழகினாவே 800 ரூபாய் ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. பேக்கில் வந்து டிசைன் வச்சு பண்ணுறதுக்கு எவ்வளோ சொன்னாங்கன்னா 800 ரூபாய். ஒரு நாளைக்கு 2 ப்ளவுஸ் நீங்கள் தைச்சிங்கன்னா ஒரு நான் இப்போ கொடுத்துருக்கேன்ல பட்டர் ஷெல்க்கு, இந்த ஜாஸ்மின் கிளாத்னு ஒன்று, அது எதுக்கு கொடுத்துருக்கேன் தெரியுங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டிங்க்கு ஒரு கிளாத் கொடுத்துருக்கேன் ஒயிட்டு. அடுத்து ஸ்கை ப்ளூலாம் ஒன்று கொடுத்துருக்கேன், ஆரி ஒர்க் ஃபுல்லாக நீங்கள் பழகுறதுக்கு. இன்னொன்று ஜாஸ்மின் ஏன் கொடுத்துருக்கேன்னு கேளுங்க. இது ரெண்டும் நீங்கள் நல்லா பழகிட்டீங்க அப்படின்னா, இப்போ ரோகிணி ஒரு ப்ளவுஸ் போட்டாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ளவுஸ் உங்களுக்கே போடணும்னா இத்தனை திங்ஸ் நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம். வெறுமனே நாங்கள் கையை காமிச்சிட்டு போயிருக்கலாம்.
நாங்கள் பாருங்க குந்தன் ஸ்டோன் முதல்ல உங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன், அடுத்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களுக்கு டியூரேஷன் பீரியட் ஜாஸ்தின்னு சொன்னாங்க, அதனால தான் இவ்வளோ திங்ஸ் நாங்கள் வாங்கியிருக்கோம். புரியுதா? ஒரு ப்ளவுஸே நீங்கள் கம்ப்ளீட்டாக தைச்சு முடிச்சுட்டு போகும்போது ஒரு ஃபுல்ஃபில்டாக நீங்கள் போகலாம். வெளியில் போய் நீங்கள் என்னென்ன கரெக்டாக ஒரு ஒரு ஷாப்பே ஆரம்பிக்கலாம், அந்த மாதிரி போயிடலாம் நீங்கள். இப்போ ஒரு சுடிதாருக்கு 400 ரூபாய்னாலும் எவ்வளோ ஆச்சுப்பா? அப்போ அந்த காசுலாம் நமக்கு சேவிங்ஸ் தானே, அதை நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணலாம்ல, ஏதோ ஒரு சீட்டு போடலாம், ஏதோ ஒன்று அந்த சேவிங்ஸாக போட்டுக்கோங்க. புரியுதா? நம்ம எப்பயும் போல நம்ம அதெல்லாம் நீங்கள் அப்படி தான் கால்குலேட் பண்ணணும். பணத்தை எப்பயுமே எப்படி சேமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பாட்டுக்கு அது வேலை நடக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ வீட்டுக்காரர்கிட்ட வாடகைக்கு கொடுங்கன்னு நம்ம வாங்கணும், ஆனால் பட் இதுலேருந்து ஆட் பண்ணி இதுலேயும் அதுலேயும் கொஞ்சம் எடுத்து என்ன பண்ணணும், சேவிங்ஸ் பண்ணணும். எப்படினாலும் நீங்கள் தைக்க கொடுத்தாலும் அந்த காசு வரத்தானே. இப்போ ஒரு வீடே வாங்குறோம், சொந்த வீட்டில் இருக்கோம், பட் அடுத்து இன்னொரு வீடு வாங்கக்கூடாதா என்ன? ஆனால் நான் வாடகை வீட்டில் இருக்கேன்னு நினச்சி அதுக்குரிய அமௌண்ட்டை நான் என்ன பண்ணணும், புத்திசாலித்தனமாக சேவ் பண்ணணும்னு நினச்சா என்னோட செலவுகளை கொஞ்சம் கம்மி பண்ணி நான் ஒரு 8000 ரூபாய்க்கு வாடகை இருக்கிறேன்ட்டு அதை என்ன பண்ணணும், சேவிங்ஸ் பண்ணணும். இப்படி தான் ஒவ்வொன்றிலையும் ஒரு யுக்திகளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ டெய்லரிங்க்கு நீங்கள் இவங்க சொல்கிறாங்களே 4 இது என்னது சுடிதார் தைச்சிட்டேன்னா 400 ரூபா மணிக்கு எவ்வளோ ஆச்சு? 1660 ரூபா. அது சேவிங்ஸ் தானே. இப்போ இதே 10 சுடிதார் தைச்சாங்கன்னா 4000 ரூபா. வெளியில் தைச்சு கொடுத்தாங்கன்னா 8000 ரூபா. இப்போ அந்த 8000 ரூபாய் என்ன பண்ணலாம் அவங்க? இன்னொரு 4 சுடிதார் தைச்சு அந்த காசை நம்ம செலவு வச்சுக்கணும். இப்படி தான் பிரிச்சுக்கணும், செக்ரிகேட் பண்ணி நீங்கள் வாழணும். சரியா? நல்லபடியாக டைம் யூஸ் பண்ணுங்க. என் பேர் வசந்தா, நான் MDS மூலமாக வந்திருக்கேன். அதை சொல்ல மாட்டேன். ஓகேவா? நல்ல உங்களுக்கே ஒரு கோஆர்டினேஷனாக இருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. என்னன்னாலும் டிஸ்கஸ் பண்ணி அவங்கள்ட்ட டவுட் கேளுங்க, சொல்லி கொடுப்பாங்க. சரி, இல்லை சொன்னாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அங்கேயே இன்னொரு திருமங்கலம் எல்லா இடத்துக்கும் போனேன். இங்கே காரியாபடி இதுவும் கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க. அங்கேயும் சொன்னாங்க. ஓகேவா? அது